Samachir Kalvi, 10th Max, example 7.24. A toy is in the shape of a cylinder surmounted by a hemisphere. ஸோ ஒரு சிலிண்டர் இருக்குது, ஓகே, அந்த சிலிண்டருக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியரை இப்படி வைக்கிறாங்க, அவ்வளோதான். த ஹைட் ஆஃப் த டாய் இஸ் 25 சென்டிமீட்டர். இது டோட்டல் ஹைட் எவ்வளவா? இட் இஸ் 25 சென்டிமீட்டர். இங்கேருந்து இங்கே வரைக்கும், கீழே வரைக்கும் 25 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் த டாய் இஃப் இட்ஸ் காமன் டயாமீட்டர் இஸ் 12 சென்டிமீட்டர். ஸோ காமன் டயாமீட்டர்னால் இது. ஸோ இதுக்கும் டயாமீட்டர் 12, இதுக்கும் டயாமீட்டர் 12. அப்போ நல்லா பாருங்கள், ஒரு ஹெமிஸ்பியர் இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? இது 6 சென்டிமீட்டராக இருக்கும். ஃபுல் டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர்னால் அதோட பாதி எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் என்னவாக தான் இருக்கும்? இதுவும் ரேடியஸ் தானே. ஸோ ரேடியஸ்ன்றது 6 சென்டிமீட்டரும். ஸோ இது ஃபுல்லாக 25. இது 6 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்போது இது எவ்வளவு இருக்கும்? 19 சென்டிமீட்டர் தானே. ஐ மீன் சிலிண்டருடைய ஹைட் வந்து 19 சென்டிமீட்டர் தானே. ஓகே, ஸோ அதுதான் இந்த டயக்ராம் இங்கே எப்படி இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சிலிண்டர், அது வந்து மேலே என்ன இருக்குது? ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. டோட்டல் டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது எவ்வளவு? ரேடியஸ் எல்லாமே என்ன இருக்கும்? 6 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ டோட்டலாக 25ல் இது 6னால் ரிமைனிங் இது வந்து 19. ஓகே, ஸோ நமக்கு டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் அ டாய் வந்து கேட்டிருக்காங்க. சரி, இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலாம்? அப்போ டாய்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பென் இருக்குது, சரியா? இல்லைனா ஒரு நிமிஷம். எஸ், இப்போ இது ஒரு பென். ஓகே, ஸ்கெட்ச் இருக்குது. இது சிலிண்டரே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இது ஃபுல்லாகவே ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த கர்வ்டு சர்ஃபஸ் ஏரியா ப்ளஸ் இந்த ரெண்டு பேஸ் நமக்கு டோட்டல் ஃபார்முலா நமக்கு டிஎஸ்சி ஆஃப் அ சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இது வந்து செமி சர்க்கிள் மாதிரி, செமி ஸ்பியர் மாதிரி நினச்சிக்கோங்க. இதை கேப் வச்சு மூடிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு டோட்டல் சர்ஃபஸ் ஏரியாங்கிறது என்ன வரும்? இந்த சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபஸ் ஏரியா, கரெக்டாக? இது மறைஞ்சிருச்சு. ஐ மீன் இந்த பேஸ் மாதிரி இருக்கிறது இங்கே மறைஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாக இது இருக்குது. அப்போ எப்படி வரும்? இதனுடைய கர்வ்டு சர்ஃபஸ் ஏரியா, இந்த ஹெமிஸ்பியருடைய கர்வ்டு சர்ஃபஸ் ஏரியா. புரியுதா? இது ஃபுல்லாக ஸ்பியருங்கிற போது டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா கர்வ்டு சர்ஃபஸ் ஏரியான்னு கிடையாது, ஒரே இது தான். ஸோ ஹெமிஸ்பியருங்கிற போது இதோட சர்ஃபஸ் ஏரியா. ஓகே, இந்த சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபஸ் ஏரியாவில் கர்வ்டு சர்ஃபஸ் ஏரியா. அப்போ ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது? இது மட்டும். இது என்னது? பேஸ் ஏரியா. இது என்னது? πr². புரியுதா? ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? என்ன கேட்குறாங்க? டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் அ டாயா. ஸோ டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் டாய் என்னென்னு எழுதிக்கலாம்? கர்வ்டு சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், ஓகே, ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் ப்ளஸ் என்னது? த பேஸ் ஏரியா. அப்படி எழுதிக்கலாமா? பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். இது பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். சரி, அப்போ நமக்கு சிலிண்டருக்கு ஃபார்முலா, கர்வ்டு சர்ஃபஸ் ஏரியா ஃபார்முலா தெரியும். ஸோ தேர்ஃபோர் டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? இட் இஸ் 2πRH ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன? இட் இஸ் 2πr² ப்ளஸ் பேஸ் ஏரியா என்ன? இட் இஸ் πr². ஓகே, இப்போது நமக்கு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்ன? இட் இஸ் 19. ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் என்ன? 6. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2π இன்ட்டு ரேடியஸ் இஸ் 6, ஹைட் இஸ் 19 ப்ளஸ் 2π இன்ட்டு இந்த 2πr² என்ன? சிலிண்டர், ஐ மீன் ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ். ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ் என்ன? 6 தான். ஸோ 6 இன்ட்டு 6 ப்ளஸ் π இன்ட்டு r². r² அகெயின் என்ன? 6 இன்ட்டு 6. ஓகே, ஸோ அதுதான். அப்போ நமக்கு இதில் நல்லா பாருங்கள், 2π இங்கே பை இருக்குது. அப்போ நான் ஒரு பையை நான் வெளியில் எடுக்கலாமா? கரெக்டாக? அதே போல் இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, மூணுட்லேயும் 6 இருக்குது காமன். ஸோ பையையும் நான் 6ஐயும் வெளியில் எடுக்கிறேன். ஓகே, ஸோ பை வெளியில் வந்துச்சு, 6 வெளியில் வந்துச்சு. ரிமைனிங் இருக்குது 2 இன்ட்டு 19 இருக்குது. 2 இன்ட்டு 19 ப்ளஸ் பையும் ஒரு 6 வெளியில் வந்துருச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? 2 இன்ட்டு 6 ப்ளஸ் பையும் 6 வெளியில் வந்துச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு 6 இருக்குது. சரி, விச் இஸ் ஈக்குவல் டு பைங்கிறது என்னது? 22/7 இன்ட்டு 6. 19 into 2 எவ்வளவு? இட் இஸ் 38
plus 2 into 6 எவ்வளவு 12, 12 plus 6, okay, 12 plus 6 எவ்வளவு, it is 18, 18 plus 38, 18 plus 38 என்ன வரும் 56, okay, so 22 by 7 into 6 into 56, so 7 56 cancel பண்ணா 8க்கு போகும், so 6 into 8 are what, 48, so 48 22 போட்டோம் அப்படின்னாக்க it is 1056, so நம்மளுடைய TSA, therefore TSA என்ன, TSA of a toy என்ன இருக்கு 1056, யூனிட் என்ன எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, யூனிட் என்ன ஸ்கொயர் வரும், ஓகே, ஸோ TSA of a toy is equal to 1056 centimeter square, so this is the answer.